கர்நாடகாவில் தனியார் நிறுவனங்கள் நிர்வாக பொறுப்புகளில் 50%, நிர்வாகமற்ற பொறுப்புகளில் 70% கன்னடர்களுக்கு ஒதுக்குவதை உறுதிப்படுத்துவதற்கான மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு முன் ஆழமான ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று அந்த மாநில பெரு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அமைச்சர் எம்பி பாட்டீல் உறுதியளித்திருக்கிறார். அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை நமது கடையீர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். கர்நாடகாவில் கன்னட மக்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகப்படுத்தும் நோக்கில் அந்த மாநில அரசு சட்டம் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக தனியார் நிறுவனங்கள் பணியாளர்களை பணியில் அமர்த்தும் போது நிர்வாக பொறுப்புகளில் 50%, நிர்வாகமற்ற பொறுப்புகளில் 70% கன்னடர்களை மட்டுமே நியமிப்பதை உறுதிப்படுத்துவதற்கான மசோதாவுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது குறித்து முதல்வர் சித்தராமையா வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து தனியார் நிறுவனங்களும் குரூப் சி மற்றும் குரூப் டி பணிகளை 100% கன்னடர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்ற மசோதாவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்று தெரிவித்தார். அவரது இந்த அறிவிப்பை அடுத்து தொழில்துறையினர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். முக்கிய தொழில்துறை தலைவர்களின் ஒருவரான கிரண் மஜும்தார் ஷா, ஒரு தொழில் நிறுவனம் என்ற வகையில் எங்களுக்கு திறமையான பணியாளர்கள் தேவை. உள்ளூர் மக்களுக்கு வேலை வழங்குவதை நோக்கமாக கொண்ட இந்த நடவடிக்கை தொழில்நுட்பத்தில் எங்களின் முன்னணி நிலையை பாதிப்பதாக இருக்கக்கூடாது. மிகவும் திறமையானவர்களை நிறுவனத்தில் சேர்ப்பதற்கு ஏற்ப இந்த கொள்கையில் சில விதிவிலக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். மற்றொரு தொழில்துறை தலைவரான மோகன்தாஸ் பாய் இந்த மசோதா பாரபட்சமானது, பிற்போக்குத்தனமானது மற்றும் அரசியலமைப்புக்கு எதிரானது என்று விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், மிருகத்தனமான பாசிச மசோதா இது. காங்கிரஸ் கட்சி இதுபோன்ற மசோதாவை கொண்டு வருவதை நம்ப முடியவில்லை. ஓர் அரசு அதிகாரி தனியார் துறையின் ஆட்சேர்ப்பு குழுக்களில் அமர்வாரா? நாங்கள் என்ன மொழி தேர்வை நடத்த வேண்டுமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்நிலையில் இந்த மசோதா நிறைவேற்றப்படுவதற்கு முன்பாக ஆழமான ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று பெரிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான அமைச்சர் எம்பி பாட்டீல் உறுதியளித்திருக்கிறார். மசோதாவை நிறைவேற்றுவதற்கு முன்பாக சட்ட அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர், தொழிலாளர் அமைச்சர் மற்றும் பெரிய மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் அமைச்சரான தான் ஆகியோர் கூட்டாக முதல்வரை சந்தித்து இந்த பிரச்சினை குறித்து விவாதிக்க இருப்பதாக உறுதியளித்திருக்கிறார். கன்னடர்களின் நலன்களை பாதுகாப்பது மிகவும் முக்கியமானது என்பதில் சந்தேகம் இல்லை. இருப்பினும் தொழில்களுக்கு வளர்ச்சியடைய வேண்டும். இருதரப்புகளும் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலையாக இது இருக்க வேண்டும். இதை மனதில் வைத்து குழப்பங்களுக்கு தீர்வு காணப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். முதல்வரின் எக்ஸ் பகிர்வை அடுத்து இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்த கர்நாடக அமைச்சர் சந்தோஷ் லாட், தனியார் நிறுவனங்கள் தங்கள் நிறுவனங்களின் நிர்வாக பொறுப்புகளில் 50%, நிர்வாகமற்ற பொறுப்புகளில் 70% கன்னடர்களுக்கு வழங்க முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இங்கே திறமையானவர்கள் இல்லாத நிலையில் வெளிநபர்களுக்கு வேலை வழங்குவதாக இருந்தால் அவர்கள் கர்நாடகாவில் தங்கி வேலை பார்க்க வேண்டும். கர்நாடகாவில் திறமையான நபர்கள் இருந்தால் அவர்களுக்கே முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். தொழில்கள், தொழிற்சாலைகள் மற்றும் பிற நிறுவனங்களில் உள்ளூர் பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பில் முன்னுரிமை மசோதா 2024 கர்நாடக சட்டப்பேரவையில் நாளை தாக்கல் செய்யப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்த பிறகு சட்டத்தின் விதிகளுக்கு முரணாக எந்த ஒரு நிறுவனத்தின் உரிமையாளர் அல்லது மேலாளர் செயல்பட்டால் அவருக்கு ரூ.10,000 முதல் ரூ.25,000 வரை அபராதம் விதிக்கப்படும். தண்டனை விதிக்கப்பட்ட பிறகும் மீறல் தொடர்ந்தால் மேலும் அபராதம் விதிக்கப்படும். மீறல் தொடரும் வரை ஒவ்வொரு நாளும் ரூ.100 வரை நீட்டிக்கப்படலாம் என மசோதா கூறுகிறது.